எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நான் வந்து மாதம் ஒரு ரூ. 5000 வந்து மியூச்சுவல் ஃபண்டில எஸ்ஐபி மெத்தடில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். என்னுடைய ஆவரேஜ் சிஏஜிஆர் வந்து 12% இருக்குது அப்படின்ட்டு அஷ்யூம் பண்ணேன் அப்படின்னா, நான் மொத்தமா ரூ. 6,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ப்ராஃபிட்டாக ஒரு ரூ. 5,60,000 கிட்ட வரும். ஸோ மொத்தமாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் முடிய சொல்ல ஒரு ரூ. 11,50,000 கிட்ட என்னால் வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். இதுவே ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னா, நான் வந்து அதே ₹5,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதே 10 வருஷம் என்னுடைய அதே சிஏஜிஆர் வந்து 12%. பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் 10% வந்து எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். உதாரணமாக இப்போ நான் ₹5,000 இந்த வருஷம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதுக்கு 10% வந்து ரூ. 500. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் 5,500 வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த முறையில் நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் நான் ரூ. 9,00,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ப்ராஃபிட் நியர்பை ஒரு 10 லேக்ஸ் கிட்ட வரும். நான் மொத்தமாக வெளியே வந்து ஒரு 18,000 19,00,000 வரைக்கும் மொத்த அமௌண்ட்டாக வெளியே எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா பெரிய ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எடுக்க முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணுறது இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக கொடுக்கும்.